விதேக நாட்டை விசித்திரசேனன்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு தன்னோட மந்திரி ஊழல் புரிஞ்சு லஞ்சம் வாங்குறவன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால் அவனை விலக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நல்ல அமைச்சரை நியமிக்கலான்னு தீர்மானித்து அப்பேற்பட்டவரை அவன் தேடத் தொடங்கினான். அவன் ஊர் ஊராக போய் பார்த்தான். அப்படி பார்க்குறப்ப ஒரு கிராமத்தில் குருகுலம் நடத்தி வர ஞானசேகரர் அப்படிங்கிறவரை பற்றி நல்ல விதமாக கேள்விப்பட்டான். அதனால் அவன் அவருக்கு கடிதம் எழுதி தன்னை சந்திக்க வருமாறு வேண்டினான். கடிதத்தை படித்த ஞானசேகரருக்கு ஒரே ஆச்சரியம். தலைநகருக்கு கிளம்பி போனார். மன்னன் அவர்கிட்ட அவரை தன்னோட அமைச்சராக நியமித்து கொள்ள போவதா சொன்னான். அவரும், அரசே, நான் என்னோட குருகுலத்தை நடத்தி வரதுலேயே ரொம்ப திருப்தியாக இருக்கேன். அரசியலில் நுழையிறதுக்கு நான் விருப்பப்படலை. எனக்கு மந்திரி பதவி வேண்டாம். என்னோட குருகுலத்தையே நான் தொடர்ந்து நடத்தி வர விட்டுடுங்க அப்படின்னு பணிவாக சொன்னார். விசித்திரசேனன் ஞானசேகர்கிட்ட, இங்கே பாருங்க, நீங்கள் பதவியை விரும்ப மாட்டீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களோட சேவை நாட்டுக்கு தேவை. இப்போ இருக்கிற மந்திரி தயாநிதி ஊழல் மன்னன்னு பேர் வாங்கிட்டான். அவனை நீக்கினாத்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு மக்களை அச்சுறுத்தி தனக்கு பணம் சேர்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பல அதிகாரிகளும் உடந்த. அதனால் அவனையும் அவனுக்கு உதவி செய்கிற அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்யணும். இந்த நன்மை புரிய மக்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். பொது நலனை கருதி நீங்கள் இந்த பதவியை ஏற்றுக்கத்தான் வேணும் அப்படின்னு வேண்டுனா. ஞானசேகரரும் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு. இப்படி திடீர்னு ஞானசேகரர் அமைச்சராக்கப்பட்டு தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை பார்த்து தயாநிதி திகைச்சு போனான். முன்னதாகவே இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவன் தான் புரிஞ்ச ஊழல்களுக்கான சாட்சியங்களை எல்லாம் அழிச்சிருப்பான். ஞானசேகரர் பதவி ஏற்றதுமே அவன் புரிஞ்ச ஊழல்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை பற்றி விசாரிக்க உத்தரவிட்டுட்டாரு. ஞானசேகரர் தயாநிதி கிட்ட விளக்கம் கேட்டப்ப அவன் என்ன சொன்னான்னா, தவறுகள் நடந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் நான் நிரபராதி. எனக்கு கீழே வேலை செஞ்ச அதிகாரிகளை நம்பி நான் மோசம் போயிட்டேன். அவங்க தான் உண்மையான குற்றவாளிகள்னு சொன்னான். தயாநிதியோட இந்த பதிலை கேட்டு ஞானசேகரர் வியப்படையலை. ஏன்னா ஊழல் புரிஞ்சவங்க எல்லாரும் எப்பவுமே நான் அப்படி செய்யலைன்னு, எனக்கு கீழே வேலை செஞ்சவங்க தான் அப்படி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறது இயல்பு தான். அதனால் அவங்களையும் விசாரித்து பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு ஞானசேகரர் நினச்சாரு. தயாநிதிக்கு கீழே நேரடியாக வேலை செஞ்சவங்க மொத்தமாக 100 அதிகாரிகள் இருந்தாங்க. ஞானசேகரர் அவங்கள எல்லாம் அழைச்சி விசாரித்து பார்த்தாரு. அவங்களோ தாமா எதுவும் செய்யலைனும், எதுவும் தயாநிதியோட கட்டளைப்படி தான் நடந்ததுன்னு சொன்னாங்க. அதை கேட்ட ஞானசேகரர் என்ன சொன்னார்னா, சரி, தயாநிதி தான் இப்படி செய்ய சொன்னார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியங்கள் இல்லை அத்தாட்சிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டார். அவங்களில் ஒருத்தர் என்ன சொன்னான்னா, ஓ, அவர் புரிஞ்ச ஊழல்களை நிரூபிக்கிறதுக்கு ஏராளமான அத்தாட்சிகள் இருக்குன்னு சொன்னான். உடனே ஞானசேகரர், சரி சரி, நாளைக்கு மறுபடியும் உங்களை நான் விசாரிக்கிறேன், இப்போ நீங்கள் போகலான்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் தயாநிதியை அழைச்சிட்டு மன்னரை பார்த்தாரு. அவர் மன்னன்கிட்ட, அரசே, இவருக்கு கீழே நிறைய அதிகாரிகள் இருந்தாலும் அவங்களோட அன்பை இவரால் பெற முடியலை. அதனால தான் இவரோட பதவி போனதும் அவங்க எல்லாரும் இவருக்கு நேரெதிராக திரும்பிட்டாங்க. நாளைக்கும் அவங்கள விசாரிச்சுட்டு இவரை பற்றி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் விசாரணையை பார்க்கறதுக்காக மன்னனும் ஞானசேகருக்கு பக்கத்தில் அமர்ந்தான். அவர் எப்படி விசாரிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசை தான் அவனை அப்படி செய்ய வச்சுது. 2 பேரும் தனி அறையில் இருந்தாங்க. அதிகாரிகளை ஒவ்வொருவரும் அந்த அறைக்கு வரும்படி ஞானசேகரர் சொன்னார். அவர் முதல்ல வந்த அதிகாரிக்கிட்ட, சரி, மந்திரியாக இருந்த தயாநிதியை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ அதையெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டார். அந்த அதிகாரியும் தயாநிதியோட கெட்ட குணங்களை எல்லாம் வரிசையாக சொன்னான். அப்போ ஞானசேகரர், சரி, அவர்கிட்ட ஏதாச்சும் நல்ல குணம் உண்டா அப்படின்னு கேட்டார். அந்த அதிகாரியும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னான். அவர் அவனை போக சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்த அதிகாரிகள் கிட்டவும் அதே கேள்வியை தான் கேட்டார். அப்படி வந்தவங்களில் 90 பேர் தயாநிதி கிட்ட நல்ல குணம் எதுவுமே இருக்கிறதா தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 பேர் மட்டும் தயாநிதி கிட்ட ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கிறதா சொல்லி அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்தில் எல்லாரும் சொன்னதிலிருந்து தயாநிதி எந்த வேலையையும் நயத்தாலோ இல்லை பயத்தாலோ சாதிக்கிற திறமை படைச்சவன் அப்படின்னு தெரிஞ்சுது. எல்லா விசாரணையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஞானசேகரர் என்ன பண்ணினார்னா, தயாநிதி கிட்ட நல்ல குணங்களும் இருக்குது அப்படின்னு சொன்ன 10 அதிகாரிகளை மட்டும் வேலையில் வச்சுட்டு மீதி 90 பேர்களையும் வேலையை விட்டு நீக்கிவிடும்படி சொன்னார். தயாநிதியை சிறைசாலையில் கைதிகளை பராமரிக்கிற அதிகாரியாக நியமிக்கும்படி அவர் மன்னனுக்கு யோசனை சொன்னார். இதை கேட்ட மன்னனோ, இவ்வளவு ஊழல்கள் புரிஞ்சவனுக்கு போய் புது பதவியா, அவனை தண்டிக்க அல்லவா வேணும் அப்படின்னு கேட்டான். ஞானசேகரருக்கு,
நாம் இப்போ அவனுக்கு கொடுக்குற பதவியே ஒரு தண்டனை தான். ஏன்னா சிறைசாலை கைதிகளை பராமரிக்கிறதுனா தயாநிதி சிறைசாலைக்குள்ளே இருந்துதானே அவங்களோட நலன்களை கவனிக்கணும். அவன்கிட்ட பல கெட்ட குணங்களோடு சில நல்ல குணங்களும் நிர்வாக திறமையும் இருக்குது. அதனால் நாம் இந்த பதவியை கொடுக்கறதுனால அவனுக்கு ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்கிற தண்டனையத்தான் கொடுக்குறோன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மன்னன், ஆஹா, நீங்கள் தான் அமைச்சர் திலகம், ஒரு அதிகாரி நல்ல குணங்களும் கொண்டு நிர்வாக திறமையும் படைத்தவனாக இருக்கணும் அப்படின்னும் மற்றவங்க கிட்ட தவறுகளை மட்டுமே பார்க்கக்கூடாது நல்லதையும் பார்க்கணும்னு எடுத்து காட்டிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா மன்னன் ஞானசேகரனுடைய யோசனைகளை கேட்டு அதுபடி நடந்து நல்ல விதமாக ஆட்சி புரிந்து வந்தான்.